என்னங்க பெங்களூர் ரூல்ஸ்லே இல்ல. அதெல்லாம் போய் நீங்க வீடியோல சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு நெறைய பேர் வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனா இந்த வீடியோவ புதுசா பார்க்குறவங்களுக்கு நான் எத பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு தெரியாது. நான் டீட்டெயில்டா இதுல வந்து நான் சொல்லியிருக்கேன். நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்க அபி. என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு 1 மினிட் வீடியோ ஷார்ட்ஸ்ல நான் போட்டிருந்தேன். இந்த மாதிரி நான் வீடு வந்து பார்த்தேன், கல்யாணம் ஆகி முடிஞ்சோடனே நான் வீடு வந்து பார்த்தேன், எனக்கு பிடிக்கல, நான் வேறு வீடு மாறியிருந்தேன் அப்படிலாம் நான் சொல்லியிருந்தேன். அதில் வந்து நான் 1 மினிட் வீடியோ அப்படின்றனால என்னால் ஃபுல் டீட்டெயில்டாக சொல்ல முடியல. பட் இப்போ நான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் மேரேஜ் பண்ணிட்டு வந்த உடனே எனக்கு மேரேஜ் முன்னாடியே வினோத் வந்து வீடு வந்து புக் பண்ணிட்டாங்க. புக் பண்ணி, ஆனால் நாங்கள் இங்கே வந்து வர்றதுக்கு வந்து வீடு புக் பண்ணிட்டாங்க. 17,000 ரெண்ட் பெங்களூரில் கேஆர்புரமில் வீடு வந்து புக் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, மேரேஜ் முடிஞ்ச உடனே நாங்கள் இங்கே வரல. வந்து 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் அந்த வீட்டுக்கு வந்து வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து செட் பண்ணும்போது எங்களுக்கு பெட்ரூமில் சைஸ் பார்க்காம, பெட்ரூமோட சைஸே எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் கொஞ்சம் பெட்டு பெருசாக வாங்கிட்டு வந்தாச்சு. ஹாலோட சைஸ் தெரியாமலே சோஃபாவோட சைஸ் வந்து பெருசாக வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த வீட்டில் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக ஒரு மாதிரி இடமே இல்லாத மாதிரி இருந்தது. அதனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, பார்க்கிங் வந்து பைக் பார்க்கிங் வந்து எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. பைக் பார்க்கிங் உங்களுக்கு இருக்குது, மொத்தம் அதில் 8 வீடோ 9 வீடோ இருக்கும், பார்க்கிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் நாங்கள் மட்டும்தான். அப்போ வந்து பார்க்கிங் இருக்குன்னு சொல்லவும் தான் நாங்கள் அதை ஓகே சொன்னோம். புது பைக்கை வாங்கிட்டு வந்த அன்னைக்கே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் பார்க்கிங் வந்து உங்களுக்கு உள்ளே கிடையாது, பார்க்கிங் வந்து நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் குட்டிக்கோண்டு இடம் இருக்குது, அந்த அந்த குட்டி இடத்துல நீங்கள் நிறுத்திக்கோங்க, பைக்கை வந்து காலையில் ஆனவுடனே நீங்கள் வெளியில் எடுத்து போட்டுட்டு நீங்கள் அங்கே ட்ரெஸ் காய வச்சுக்கோங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எனக்கு இது வந்து பெருசாக எனக்கு இது வந்து பிடிக்கவே இல்லை. எனக்கு இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் வந்து எனக்கு பிடிக்கல. இதை வந்து நம்ம வீடு பார்க்கும்போதே சொல்லியிருந்தாங்கன்னா ஓகே, நம்ம வேணும்னா எடுத்துக்க போகிறோம், வேண்டானா இல்லை அப்படின்னு நம்ம வந்திருக்க போகிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் வேண்டான்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு வீடு பார்க்கலான்னு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஓனர்கிட்ட போயிட்டு சொன்னோம், நாங்கள் வேறு வீடு பார்க்குறோம், நீங்கள் வந்து 3 மந்த்ஸ் இருக்குல்ல, நாங்கள் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் இங்கேருந்து வெக்கேட் பண்ணிக்கிறோம், அதுக்குள்ளே நாங்கள் வீடு பார்த்துக்குறோம், ஸோ நீங்கள் டூலெட் போடுறதா இருந்தால் போடுங்க, யாராவது வீடு பார்க்க வந்தாங்கன்னா நாங்கள் வீடு காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிட்டோம். நாங்கள் அந்த வீட்டில் இருந்தது 1 மாதம்தான். அப்போ வந்து சொல்லிவிட்டு நாங்கள் ஓனர்கிட்ட வந்து சொன்னதுக்கப்புறம் ஓனர் வந்து என்ன சொன்னாங்க, சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அந்த ஓனர் வந்து நல்லவங்க தான், நான் இல்லைன்னுலாம் நான் சொல்லவே இல்லை. அவங்க வந்து எப்படி பண்ணாங்க அப்படின்னா, நான் 1 மந்த் வந்து ரெண்ட்டை வந்து நான் பிடிச்சிட்டு தான் கொடுப்பேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து அந்த விஷயமே எனக்கு தெரியாது. எனக்கு அந்த விஷயமே புதுசாக இருந்துச்சு. சரி ஓகே, எல்லார் வீட்லேயும் அப்படி தான் போல அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், 3 மந்த்ஸ் நாங்கள் வந்து 3 மந்த்ஸ் இந்த வீட்டில் இருக்கோம், நாங்கள் அதுக்குள்ளே வேறு வீடு பார்க்குறோன்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு வீடு வந்து நாங்கள் பார்த்தோம். அப்போ வந்து எங்களுக்கு வந்து பக்கத்து ஸ்ட்ரீட்லேயே வந்து ஒரு வீடு செட் ஆகிடுச்சு. கொஞ்சம் நல்லா ஸ்பேஷியஸாக கொஞ்சம் நல்லா இருந்துச்சு வீடு. ஒரு மாதிரி எவ்வளோ திங்ஸ் வச்சாலும் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ரெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வீடுமே எனக்கு இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த வீடை சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஓனர்கிட்ட போய் நாங்கள் பேசினோம். அட்வான்ஸ் வந்து 1 மந்த் அட்வான்ஸ் வந்து நாங்கள் பிடிச்சிட்டு தான் கொடுப்போம், பெயிண்டிங் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அங்கே இருந்ததே வந்து ஒரு 2 மந்த்ஸ் தான் இருந்தோம். அந்த 4 மந்த்ஸ் நாங்கள் அங்கே இருந்தோம் இல்லையா. வந்து எங்கள் அக்கா மேரேஜ்க்காக நான் 1 மந்த் வீட்டில் இருந்தேன், 1 மந்த் ஊரில் இருந்தோம். ஸோ நாங்கள் இங்கே யாருமே இல்லை. பெயிண்டிங்லாம் அதில் பெருசாக பண்ணுற மாதிரி ஒரு விஷயமுமே இல்லை. அப்போ வந்து அந்த 17,000 பிடிச்சிட்டு தான் வந்து எங்கள்கிட்ட கொடுத்தாங்க. பேலன்ஸ் அமௌண்ட்டே வந்து எங்கள்கிட்ட கொடுத்தாங்க. அட்வான்ஸ் வந்து 1 lakh அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தோம். அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்புறம் வேறு வீடு பார்த்துட்டு நாங்கள் அந்த வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் அட்வான்ஸ்லாம் பண்ணிவிட்டு வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். திங்ஸ் எல்லாமே ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு போர்ட்டர் சார்ஜ் மட்டுமே எங்களுக்கு 8,000 ஆச்சு. அந்த நாங்கள் இங்கே பெங்களூர் வந்துட்டு ஒரு 4 மந்த்ஸ்லேயே வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 30,000. நான் சொல்கிறது வந்து எப்படின்னா, இந்த வேஸ்ட்டாக அமௌண்ட்டு போனது சொல்கிறேன். மற்ற செலவுகள்லாம் இருக்குது, வேஸ்ட்டாக போனது வந்து ஃபஸ்ட்டு 30,000 போயிருச்சு. அப்புறம் வேறு வீடு பார்த்தோம். வேறு வீடு பார்த்துட்டு திங்ஸ் எல்லாமே ஷிஃப்ட் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டுக்கு வந்தோடனே நான் இந்த வீடை சூஸ் பண்ணதுக்கு என்ன ரீசன்னா, பால்கனிலாம் இருக்குது, நம்ம செடிலாம் வச்சுக்கலாம், வீட்டுக்கு வெளியில் என்ட்ரன்ஸில் செடிலாம் வச்சுக்கலாம், அப்படி தான் என்னோடய பிளான். நான் அப்படி தான் ஆசைப்பட்டு நான் வந்ததுக்கப்புறம் ஒரு 2 நாள் செடி வச்சேன். அவங்க சொன்னாங்க, நீங்கள் வேணால் டெரஸில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி டெரஸ் தானே நல்லா பெருசாக இருக்கும், வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஒரு வாரம் செடி நல்லா இருந்துச்சு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் செடி எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டாங்க. கேட்டதுக்கு எலி கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த ஓனர் வந்து ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு என்னென்னா,
என்ன சொன்னாங்கன்னா, இல்லைம்மா யார் கட் பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்கள் யாரை போய் கேட்குறதுனோ எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. சரி நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீழே எடுத்துகிட்டு வந்து கீழே என்ட்ரன்ஸ்லேயே வாசலில் வச்சுருந்தேன். அப்புறம் வந்து என்ன சொல்லிட்டாங்க, என்ட்ரன்ஸில் வைக்காதீங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்கள் பால்கனியில் வச்சுக்கோங்கன்னா, பால்கனியில் வெயிலே வராது. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் பால்கனியில் எடுத்துகிட்டு வந்து நான் எல்லா செடியுமே நான் வச்சுட்டேன். இதுவே வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம ரெண்டலுக்கு நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம நினச்ச மாதிரி நம்மளால் இருக்கவே முடியாதுன்றதை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். 28 வருஷமாக நம்ம சொந்த வீட்லேயே இருந்து வந்துட்டோம், 29வது வருஷம் நம்ம வாடகை வீட்டுக்கு போகிறோன்னா நமக்கு எல்லாமே புதுசாக தான் தெரியும். ஸோ நமக்கு வந்து அப்படி தான் இருக்கும். அதுக்காக பொழைக்க போகிற இடத்துக்குலாம் நம்மளால் வீடு கட்டிட்டுலாம் நம்மளால் இருக்க முடியாது. ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இருந்துட்டு போயிடணும் அப்படின்றத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அந்த வீடியோவில் நிறைய பேர் ஓனர்ஸ்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இங்கே வந்து நாங்கள் 1 மந்த் ரெண்டே வந்து பிடிக்க மாட்டோம், இது வந்து பெங்களூர் ரூல்ஸே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பெங்களூர் ரூல்ஸ் இது கிடையாது. ஆனால் பெங்களூரில் இருக்க எல்லாரோட ஓனரோட ரூல்ஸுமே என்னென்னா 1 மந்த் ரெண்ட்டை பிடிச்சிட்டு கொடுக்கணுங்கிறது தான் ரூல்ஸு. ஏன்னா நாங்கள் எங்கள் அக்காவுக்கு வீடு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாங்கள் 30-40 வீடு கிட்ட நாங்கள் வந்து தேடி இருப்போம். அப்போ தேடும்போது எல்லா ஓனருமே சொன்ன ஒரு விஷயம் வந்து இதுதான், 1 மந்த் ரெண்ட்டை பிடிச்சிட்டு தான் நாங்கள் அட்வான்ஸை வந்து திருப்பி கொடுப்போம் அப்படின்றத தான் எல்லாருமே சொன்னாங்க. அதனால இது வந்து எல்லா ஓனருமே இப்படி தான், எனக்கு தெரிஞ்சு 90% ஆஃப் ஓனர் வந்து இப்படி தான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் பெங்களூரில் இருக்க டெனண்ட்டாக இருப்பீங்க தெரியுமா, அவங்க மட்டும் இந்த வீடியோவில் உங்களுக்கும் இந்த மாதிரி இருக்கா இல்லையா, 1 மந்த் ரெண்ட்டை பிடிச்சிட்டு கொடுப்பேன்னு சொல்கிறாங்களா இல்லையான்றதை மட்டும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரியல, நான் என்னை சுற்றி இருக்கவங்க நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது இல்லைம்மா அது வந்து இங்கே வந்து அப்படி தான் 1 மந்த் ரெண்ட்டை வந்து பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க அப்படின்றத வந்து அவங்க சொன்னாங்க. கேட்டால் அவங்க பெயிண்டிங்க்குன்னு சொல்லி ஈஸியாக முடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. பெயிண்டிங்க்கு அப்படின்னாலுமே வந்து ஒரு 20,000 கொடுக்கணுன்னும் பொழுது நமக்கு அது ஒரு டெனண்ட்டாக எங்களுக்கு அது வந்து கஷ்டமாக தான் இருக்கும். மேபி ஓனரோட வியூவிலேருந்து பார்க்கும்போது உங்களோட விஷயம் கரெக்டாக இருக்கலாம். நாங்கள் டெனண்ட்டாக எங்களோட வியூவிலேருந்து பார்க்கும்போது எங்களுக்கு நாங்கள் பண்ணுறது கரெக்டாக இருக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதில் வந்து யாரையும் தப்பு சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் அதில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, யாருமே அப்படி கிடையாது, இது வந்து நாங்களாம் வந்து நிறைய பில்டிங் வச்சுருக்கோம், நாங்களாம் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேபி அந்த மாதிரி ஓனர்ஸ் வந்து எனக்கு அமையாமல் இருக்கலாம். ஓகே, இவ்வளோதான் இந்த வீடியோ. நான் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து சொன்னேன். ஏன்னா நிறைய பேர் அதில் கமெண்ட் பண்ணி நிறைய கொஷின் கேட்டிருந்தீங்க, தனித்தனியாக என்னால் ஆன்சர் பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் டீட்டெயில்டாக சொல்லிட்டேன். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை. இந்த வீடியோ யாரையும் துன்புறுத்துவதுக்கு அல்ல. நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்து ஃபேஸ் பண்ணி நான் ஒரு வீட்டுக்கு நான் மாறி இருக்கேன்றதை தான் நான் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஓகே, பை.